மும்பை அணியில் நடைபெறும் மோதலுக்கு பின் வேறு ஒரு முக்கிய நபரின் ஈகோவும் காரணமாக இருக்கலாம் என்று கிரிக்கெட் தர தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒரே குடும்பமாக இருந்த மும்பை இந்தியன்ஸ் அணி உண்மையில் ஒரு குடும்பமாக தற்போது இல்லை என்றும் அது பல குடும்பங்களாக பிரிந்திருக்கிறது என்றும் சமீபத்தில் நடந்த மேட்ச் ஒன்றில் வெட்ட வெளிச்சமாகி உள்ளது. மாயாண்டி குடும்பத்தாராக ஒன்றாக இருந்த மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு பாண்டியா மீண்டும் வந்ததிலிருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக காணப்படுகிறது. ரோஹித் சர்மாவை பவுண்டரி அருகே ஃபீல்டிங் நிற்க வைத்தது இங்கும் அங்குமாக அவரை அலையவிட்டது. ரோஹித் சர்மா, பும்ரா இருவரும் பாண்டியாவின் ஃபீல்டிங் செட்டப்பை விமர்சனம் செய்தது. மேட்சுக்கு பின் ஹர்திக் பாண்டியாவை அழைத்து ரோஹித் சர்மா கோபமாக அறிவுரை வழங்கியது என ஒரே மேட்சில் மும்பை இந்தியன்ஸின் அணியில் இருந்த எல்லா பிரச்சனைகளும் வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. அதற்கு முன்பே கேப்டன்சி பற்றி செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு கூட ஹர்திக் பாண்டியா பதிலளிக்காமல் போனது பிரச்சனை பெரிதாக்கியது என்று நாம் சொல்ல முடியும். மும்பை இந்தியன்ஸ் அணி ஹர்திக் பாண்டியாவை டிரான்ஸ்ஃபரில் வாங்கியதிலிருந்தே பிரச்சனை தொடங்கியது. ஒரு சீசனில் ஃபைனலில் சாம்பியன்ஸ், அடுத்த சீசனிலேயே ஃபைனலில் ரன்னர் அப் என்று குஜராத் அணியின் கேப்டனாக ஹர்திக் பாண்டியா தன்னை நிரூபித்த காரணத்தால் அவரை மும்பை இந்தியன்ஸ் அணி 15 கோடி ரூபாய் கொடுத்து அணியில் எடுத்தது. 15 கோடி ரூபாய் மற்றும் விளம்பர தொகை மற்றும் கூடுதலாக இன்னும் பல கோடிகளை கொடுத்து ஹர்திக் பாண்டியாவை அணிக்குள் எடுத்தது மும்பை இந்தியன்ஸ் அணி. இதில் ஹர்திக் பாண்டியா 2 சீசன்கள் கேப்டனாக தன்னை நிரூபித்த காரணத்தால் வெறும் வீரராக அணிக்குள் திரும்ப அவர் தயாராக இல்லாமல் கேப்டனாக மட்டுமே அணிக்குள் வருவேன் என்று அவர் கண்டிஷன் போட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அது மட்டுமின்றி மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகமும் ரோஹித் சர்மாவை கேப்டனாக வைத்திருக்க விரும்பவில்லை என்றே கூறப்படுகிறது. மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகமும் வேறு சில காரணங்களுக்காக ரோஹித் சர்மாவை நீக்கலாம் என்ற திட்டத்தில் இருந்ததாகவே கூறப்படுகிறது. பும்ரா அல்லது சூரியகுமார் யாதவை கேப்டனாக களமிறக்கும் திட்டமே மும்பை இந்தியன்ஸ் அணியிடம் இருந்து வந்துள்ளது. இப்படிப்பட்ட நிலையில்தான் அணிக்குள் ஹர்திக் பாண்டியாவை கொண்டு வந்துள்ளனர். மும்பை இந்தியன்ஸ் அணியில் ரோஹித் சர்மாவை இப்படி நீக்கும் திட்டத்தில் இருக்க 3 காரணங்கள் இருந்துள்ளன. ஒன்று, அவரின் வயது. இன்னொன்று, எதிர்காலத்திற்காக அணியை தயார் செய்ய இளம் கேப்டன் வேண்டும். மூன்றாவதாக, சச்சின் கொடுத்த பிரஷர் என்று சொல்லுகிறார்கள். ரோஹித் சர்மாவை நீக்க சச்சின் பெரிய அளவில் லாபி செய்ததாக கூறப்படுகிறது. அர்ஜுன் டெண்டுல்கரை ரோஹித் சர்மா நடத்திய விதம் பிடிக்காமல் சச்சினும் ரோஹித் சர்மாவுக்கு எதிராக பெரிய அளவில் லாபி செய்ததாக கூறப்படுகிறது. இப்போது கூட சமூக வலைதளங்களில் ரோஹித் சர்மா ரசிகர் பலரும் சச்சினின் லாபியால் தான் ஹர்திக் பாண்டியா உள்ளே வர காரணமாக இருக்கப்படுகிறது என்று கூறி வருகின்றனர். பும்ரா, சூரியகுமார் யாதவ் இருந்தால் அவர்கள் ரோஹித் சர்மாவுக்கு ஆதரவாகத்தான் இருப்பார்கள் என்பதால் ஹர்திக் பாண்டியா உள்ளே கொண்டு வர லாபி செய்தது சச்சின் தான் என்று புகார்கள் வைக்கப்பட்டு வருகின்றன.